தவறு என்று அறிந்தும் அந்த தவறையை செய்யும் போது, பாவம் என்று அறிந்தும் அந்த பாவத்தையே செய்வது என்ன தெரியுமா? அதான் அக்கிரமம். பசுத்த பவுல் கூறியிருக்கிறார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே நிறைவேறுகிறது. முதல் சபையின் காலத்தில் அவர் கூறிவிட்டார், தவறு என்பதை அறிந்தும் தவறு செய்வது, பாவம் என்று அறிந்தும் பாவம் செய்வது. அதனால நம்ம ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க கூடாது. நான் மனுஷன், இடத்துல குறைகள் இருக்கிறது, சகோதரன் சொன்னார், தீர்க்கதரிசி சொன்னார், நம்ம எல்லாம் மனுஷன், நம்ம இடத்துல என்ன இருக்கிறது, தவறுகள் இருக்கிறது, நம்ம எப்படி சரியாக வாழ முடியும்? ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு தவறு என்று. பசுத்த ஆவியானவர் ஏற்கனவே கூறிட்டார் அது தவறு என்று. ஆனால் பசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தியும் திரும்ப அந்த தவறு செய்கிறீங்கன்னா அதுதான் அக்கிரமம். ஆனால் உங்களை அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பலியானார். அந்த ரத்தத்தினால் தான் நீங்கள் பசுத்தமானீங்க. பசுத்தமாக்கப்பட்ட பின்பும் திரும்ப அந்த பாவத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அது அக்கிரமம். அதுதான் மன்னிப்பு கிடையாது. அன்பேர்டனபிள் சின், மன்னிக்க முடியாத பாவம் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். அதனால்தான் அங்கே பசுத்த பவுல் கூறியிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்றால், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இது யாருக்கு தெரியுமா? ஸ்தாபனத்துக்கு போகிறவங்களுக்கு கிடையாது. இந்த செய்தியில் இருக்கிறவங்களுக்கு. ஸ்தாபனத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆவியில் மறிச்சிருக்கிறாங்க. ஆவியில் மீண்டும் பிறப்பது என்ன என்பதை அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஆவியில் மீண்டும் பிறப்பது என்பதை என்னவென்பதை நீங்கள் ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறீங்க. நித்திய ஜீவன் என்னவென்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. உள்திரை என்னவென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 7 முத்திரையின் ரகசியங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த காலத்தின் தூதன் யார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். உண்மையான ஞானஸ்நானம் எது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ இந்த வசனம் யாருக்கு பொருந்தும்? உங்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தையை என்ன பண்ணிருக்கீங்க? ருசி பார்த்துருக்கீங்க. அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினால பசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்க. இந்த செய்தியை சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. பசுத்தாவின் முத்திரை என்னவென்பதை அறிந்திருக்கிறீங்க. எல்லாமே அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசம் இல்லாமல் உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடிய ஒருவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் இந்த வசனம் உங்களுக்கு தான் பொருந்தும். இந்த சத்தியத்தை கேட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? உலகத்துக்காக தன்னை உலகத்துக்கு விற்று போட்டு, தன்னுடைய கற்பை உலகத்துக்கு விற்று போட்டு பசுத்தாவியை மறுதலித்து இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை, அந்த ரத்தம் தான் அவங்களை பசுத்தமாக்கினது. அந்த ரத்தத்தை என்ன பண்ணாங்க? காலின் கீழ் போட்டு மிதித்து இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து பின்வாங்கி போனார்கள். அப்படிப்பட்டவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். அவர்களால் மனம் திரும்ப கூட முடியாது. வேதம் அதுக்கு சாட்சி.